பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவங்கன்னு சொல்லலாங்க. மென்மையானவங்க. படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கற்பனை திறன்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. இறக்க குணம், ஏன்னா நீர் ராசியாச்சே, இறக்க குணங்கிறது இல்லாமலாம் இருக்காது. இயற்கையிலே இறக்க குணம் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க. மற்றவங்களுடைய உணர்வை தன்னோட உணர்வு மாதிரி உணரக்கூடியங்கன்னு சொல்லலாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட சண்டையிடுறதெல்லாம் கிடையாது. அதை விரும்பவும் மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சமாதானமாக போகணும்னு நினைக்கக்கூடியங்களா தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எந்த இடமா இருந்தாலும் காசு பணம்லாம் அடுத்த பட்சம், மதிப்பு மரியாதைங்கிறது இவங்களுக்கு கிடைக்கணும். அப்படி மதிக்காத இடத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இதனாலேயே நிறைய பேர் இந்த ராசிக்காரங்க கிட்ட ஓடி வந்து தங்களுடைய பிரச்சனையை, தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. நிறைய பேரோட ரகசியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வெளியே விடாமல் பாதுகாக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு பல வகையில் பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா பலருமே இவங்ககிட்ட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்கு வம்ப தேடி விட்டுருவாங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களை நம்பக்கூடிய ஒரு குணங்கிறது இருக்கும். அதனால தான் சில நேரத்தில் ஏமாற்றத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கற்பனை திறன் சிறப்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாத்தையுமே சகிச்சுட்டு போகக்கூடிய ஒரு மனப்பக்கம் கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கடமன் வந்துட்டா இவங்களை விட ஒரு கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்க வேறு யாருமே இல்லை. அதே மாதிரி தெய்வ அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். தெய்வ பலம், தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. எல்லாருக்கிட்டையும் பரிவா பண்பு நிறைஞ்சவங்களா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்பமும் துன்பமும் சமூன்னு எதிர்க்க பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான். எந்த விஷயத்துக்கும் அதிகமாக அழட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டெடியாக இருப்பாங்க. வரது வரட்டும் பார்த்துக்கலான்னு. எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் மாற்று விஷயத்தை கையிலேயே வச்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தாங்க. பேச்சு திறமை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தாங்க மீன ராசி அன்பர்கள். குருவர் ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீனராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரக்கூடிய நாட்களில் மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மீனராசி அன்பர்கள் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாக தாங்க நடந்துக்கணும். ஏன்னா எதிர்காலத்துக்குன்னு இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன விஷயங்கிறது இந்த நேரத்தில் கோபப்படாதீங்க, கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டாம். பல சிக்கலில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்களே பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. இந்த நேரம் குடும்பத்தில் வெளியிடத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கோபத்தை மட்டும் காட்டிக்காதீங்க. இந்த நேரம் எல்லா பிரச்சனையும் வர மாதிரி வந்து தன்னால் சரியாகிரும், கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சுமூகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக செந்தில் வேலவன்னு நீங்கள் வழிபாடு செய்கிறது மீனராசி அன்பர்களுக்கு நல்லதுங்க. நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் போராட்டத்தோடு தான் இருந்துட்டு வரீங்க. இந்த போராட்டம் குறையணும்னா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் தாங்க. 3ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பல சிரமங்களை தந்துட்டு இருந்த உங்கள் ராசிநாதன் இந்த நேரம் அங்கிருந்து விலகி அஷ்டமிடம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பயணிக்கிறார். முன்னாடி இருந்த கஷ்டங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லைங்க. மன ரீதியாக நீங்கள் நம்புங்க. இந்த நேரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால் மன ரீதியாக இந்த நேரம் நீங்கள் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதோட 3ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறது. இந்த நேரம் உங்கள் சிந்தனையை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் இந்த நேரம் நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு. மேலதிகாரியுடைய அன்பு, ஒரு அனுசரணையான தன்மை உண்டுங்க. வேலை மாற்றம் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலுமே இந்த நேரம் நல்லபடியாக நடக்கும். அதனால் நன்மை உண்டு.
குடும்பத்தில் இது வரைக்குமே நீங்கள் பல சிரமங்கள் பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். யாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களை அதிகமாக குடும்ப உறுப்பினர்களை நம்பாமல் திட்டுறது தான் அதிகமாக இருந்திருப்போம். இதனாலேயே மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. இனி பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாக போகுது. உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதனால் குடும்ப வாழ்க்கையில் சிரமங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்துட்டு வரீங்க. விரிய ராகவும் பிரச்சனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். சில நேரம் மனசுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். ஒரு வகையில் நீங்கள் தேறி ஒரு நல்ல முறையில் அப்பாடான்னு உட்காந்தாலுமே பின்னாடியே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருங்க. நிறைய பாரம் மனசுக்குள்ள ரொம்ப நாளாக நீங்கள் சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதுவுமே குழந்தைங்களை பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் பற்றின சிந்தனை இன்னொரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சால் நல்ல மாற்றம் தான். அதாவது நீங்கள் பரிகாரமாக நினச்சிக்கிட்டாலும் சரி, இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் மனதார செய்கிறது மூலமாகும் நல்ல பலன் கிடைக்குங்க. நவகிரக சந்நிதியில் தொடர்ந்து நீங்கள் விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கு போட்டுட்டு வந்தாலுமே நல்ல மாற்றம் தான். வீட்டில் லட்சுமி படத்தை வச்சு நீங்கள் இந்த நேரம் நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் லட்சுமி குபேர மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினைச்சதை நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த எல்லா தெய்வ வழிபாட்டோட முக்கியமான வழிபாடு உங்கள் குல தெய்வ வழிபாடு. அதையும் மறந்துடாதீங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்கள் குல தெய்வம் தான். அதனால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டு நீங்கள் இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலத்துலையும் மறந்துடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஓய்வு இருக்காதுங்க. உட்கார கூட நேரம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் இந்த நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, வெளி இடத்துல சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இந்த நேரம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பெற்றவங்களுடைய மனநிலையை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மீனராசி என்பது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக போக பாருங்கள். மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. விருந்தினர் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக எல்லாமே சாதகம் தான். கோபமான பேச்சால் தான் பல விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, மனசாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். எவ்வளோ கோடி ரூபாய் கொட்டி கொடுக்குறதா இருந்தாலும் வில்லங்கமான காரியத்தில் மட்டும் இந்த நேரம் ஈடுபட்டாதீங்க. உங்களுக்கு இந்த நேரம் சனி பகவான், அதாவது எலர்ச்சினி காலமாக இருக்கிறதால சனி பகவான் சோதனை செய்யக்கூடிய காலம். இந்த நேரம் இந்த மீன ராசி என்பது மட்டும் இல்லை, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே இந்த 7 சனி காலம் நடக்குதுன்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா, கடுமையான உழைப்பு கொடுக்குறாங்களான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. மனசில் இந்த பாரங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையுமே போட்டு குழப்பிக்காமல் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரியே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்கள் நீங்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறையவே பாடுபட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. எந்த விஷயத்தை செஞ்சாலுமே திட்டப்பட்டு செஞ்சாலுமே தடங்கிறது இருந்துகிட்டே இருக்குது, எதிர்பாராத செலவு இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லைங்க. நல்ல மாற்றம் தான். குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உண்டாகிருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே 8, 10, 12 இடத்துக்கு உண்டாகிருக்கிறதால ஒரு இருட்டில் வாழ்ந்த மாதிரி இருந்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் இனி வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. உங்கள் நிலைமை மாறப்போகுது. வேலையில் இருந்த நெருக்கடிங்கிறது இருக்காது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் சாதகம் தான். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விரைய சாந்தத்தில் இருந்த சனி ராகுவோட சஞ்சாரம் குரு பார்வாங்க ஏற்பட்டிருக்கிறதால நெருக்கடிங்கிறது இல்லை. வீண் செலவு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும். அதை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனங்கிறது இந்த நேரம் உண்டுங்க, கை கொடுக்குங்க. சூரிய பகவானால் எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது சம்பந்தமாக இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த காரிய தடை தாமதம் இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். வீணான பயத்தை நீக்குங்க. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்க, ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்காது. இந்த நேரத்தில் அந்த பலன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த தொழில் காரணமாக இந்த நேரம் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பாலின வகையில் இந்த நேரம் பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இந்த நேரம் 3ஆம் இட சூரியன் 6ஆம் இட கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால உங்கள் நிலங்கிறது உயர்ந்து தான் வரும். வருமானமும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சு தருவார். அதனால் இந்த நேரம் பயப்பட வேண்டாம்.
உடல் நிலையில் இருந்துட்டு இருந்த பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. வழக்கு மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பல விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க. அதில் நல்ல நிலைமை கிடச்சிருக்காது. இனி வழக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அதனால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் தடங்களாகவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. சங்கடங்கிறது எதுலையுமே இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.